இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவி நேம் பாத்தீங்கன்னா ஆட்செட் பார்ட் 2. படத்தை எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 1ல கடைசியில எங்க முடிச்சாங்களோ அதுல இருந்தா கண்டினியூ பண்றாங்க. நீங்க பார்ட் 1 பார்க்காம இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமா புரியாது. பார்ட் 1ஓட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை டச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க. சரி, ஓகே. நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே விக்டர் க்ரௌலி நம்ம மேரியை பிடிச்சிருக்கான். மேரி அவளோட விரலை வச்சு அவனோட கண்ணிலேயே குத்திடுறான். அவனும் தண்ணிக்குள்ள விழுந்துறான். இவ அப்படியே அந்த போட்டை விட்டு நீந்திக்கிட்டே கொஞ்சம் தூரம் அந்த விக்டர் க்ரௌலி எங்கேயாச்சும் இருக்கானான்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி திடீர்னு ஒருத்த மேரி பத்த காப்பாத்துறான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கூட இவங்கெல்லாம் அந்த காட்டுக்கு போறப்ப ஒருத்தன் படகுல மீன் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். இவங்கள கூட உள்ள எல்லாம் போகாதீங்க, உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னான்ல கைஸ், அவன் தான் இவன். மேரியை அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பயப்படாத, இனிமேல் உனக்கு எந்த ஆபத்துமே இல்லை அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துறான். அவன் என்னுடைய அப்பா தம்பி எல்லாத்தையுமே கொண்டுட்டான், அவனை நான் போலீஸ் கிட்ட சொல்ல போறேங்கிறான். நீ போலீஸ் கிட்ட சொல்றதுனால உனக்கு எந்த யூஸுமே இல்லை, அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. சரி, உன்னோட பேர் என்னன்னு கேட்கறான். அப்பதான் அவளோட பேரு மேரி பெத்னு அவங்க அப்பாவோட இன்சூரியுமே சேர்த்து சொல்றான். இவன் அவளோட அப்பாவோட பேரை கேட்டனையுமே பயங்கரமா ஷாக் ஆகுறான். உங்க அப்பாவோட முழு பேரும் சொல்லுங்கிறான். அவளும் பாத்தீங்கன்னா ஃபுல் நேமே சொல்றான். உடனே அவன் நீ இங்க இருந்து வெளியே போயிரு, ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுங்கிறான். அவளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு நம்மள வெளியே போக சொல்றானே, இப்ப இந்த நைட் டைம்ல நான் எங்க போவேன்னு கேட்கறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே எனக்கு தான் ஆபத்து. ஏன்னா உங்க அப்பா பண்ண கார் எப்படி, ஒழுங்கா இங்கிருந்து போயிருங்கிறான். ஆனா எனக்கு வெளியே வழியே தெரியாதே அப்படிங்கிறா. இங்கிருந்து வெளியே போனீங்கன்னா அங்க ஒரு மெயின் ரோடு வரும், அது பக்கத்துலயே ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போனீங்கன்னா நீ ஈஸியா உன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கன் எடுத்துட்டு வெளியே போங்கிறான். அவளும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறா. அப்புறம் இவன் பேக்ல இருந்து ஒரு கேமரா எடுக்கிறான். அது யாருதுன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 1ல இந்த பான் வீடியோல எடுத்துட்டு நான் ஒரு டேரக்டர்னு சுத்திட்டு இருந்தான்ல கைஸ், அவனோட தான். இவன் அந்த கேமராவை ஆன் பண்ணி பாக்குறான். அதுல ஃபுல்லாவே இந்த 18+ வீடியோவா தான் இருக்கு. அதுவும் இவன் ரசிச்சு அதை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஓ, அந்த விக்டர் க்ரௌலி தான் வந்துட்டான் அப்படின்னு இவன் சுதாரிச்சுக்கிட்டு, நான் அந்த பொண்ணை வீட்டுல இருந்து வெளியே அமிச்சிட்டேன், என்னை எதுவுமே பண்ணிடாதுன்னு கையில கன் எடுத்துட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் திரும்பி பாக்குறப்ப திடீர்னு விக்டர் க்ரௌலி இவனுக்கு பின்னாடி நின்று இவனோட வயிற்றுல கையை விட்டு குடலை அப்படியே வெளியே எடுத்தானா. அவன்கிட்ட இருந்து அவன் ஓடலான்னு பாக்குறான். அவன் குடலை பிடிச்சி ஏதோ கயிறு மாதிரி இழுத்து அதை அவனோட தலையில சுத்தி கழுத்து நெரிச்சு தலையை தனியா பிடிங்கி அவனை அங்கேயே கொடூரமா கொலை பண்ணிடுறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க மேரியை காமிக்கிறாங்க. அவன் சொன்ன மாதிரியே இவ எப்படியோ சிட்டிக்குள்ள வந்துடுறா. வந்துட்டு அந்த ஜாம்பிங்கிற ஆளோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனோட வீட்டுக்கு கதவை தட்டுறா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ இவர்கிட்ட தான் என்ன கோஸ்ட் டூர் கூட்டிட்டு போங்கன்னு கேட்டிருப்பான். இவர் கூட நான் இப்ப கூட்டிட்டு போறதில்ல, வேற கூட்டிட்டு போறான்னு அவனோட அட்ரஸ் கொடுத்துருப்பாருல, அவர் தான். மேரி நான் உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறா. சரி உள்ள வான்னு இந்த ஜாம்பியை உள்ள கூட்டிட்டு போறான். என்ன விஷயம், யார் நீ, எதுக்காக வந்திருக்கன்னு கேட்கறாரு. என்ன ஜாக் தான் அமிச்சான். அதுதான் கைஸ் அந்த ஏரியில கூட இவளை காப்பாத்தினால, குடல கூட ஒரு எல்லாம் செத்தான்ல, அவனை தான் சொல்றான். ஓ, ஜாக் தான் அமிச்சிருக்கானா, எங்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கேன்னு கேட்கறான். நேற்று நைட்டு நாங்க எல்லாருமே அந்த அந்நிய ஐலண்டு டூர் போனவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கிறா. ஜாம்பி சொல்றாரு, நான் தான் அந்த டூரை இல்லீகலா நடத்திட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் என் அசிஸ்டன்ட் வச்சு அந்த இடத்துக்கு டூருக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு இருக்கேன். போட்டு கூட என்னதான் சொல்றான். மேரி அவங்க அப்பாவோட பேரை சொல்லி எங்க அப்பாவுக்கும் அந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கறா. அப்பதான் ஜாம்பி ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு எடுத்து விடுறான். படத்தோட பார்ட் 1ல விக்டர் க்ரௌலிக்கு என்ன நடந்ததுன்னு பாத்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவன் எப்படி பிறந்தான் அப்படிங்கறத இந்த பிளாஷ்பேக். க்ரௌலின்னு ஒரு ஆளு ரொம்ப வருஷமா அந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அவனோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா கேன்சர் இருக்கு, அவங்களும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்க. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக நர்ஸ் ஒருத்தங்க வராங்க. இந்த க்ரௌலி அந்த நர்ஸ் கூட தப்பான அஃபேர் வச்சுக்கிறான். ஒரு நாள் அவனோட ஒய்ஃபை இறந்துடுறாங்க. இந்த க்ரௌலி நர்ஸ்க்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவங்களுக்கு உயிர் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அந்த நர்ஸோட வயித்துல க்ரௌலியோட குழந்தை வளருது. இவன் அந்த நர்ஸோட வயித்துல கையை வச்சு ஏதோ ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அங்கேயே இறந்துடுறா. அவ அந்த சாபத்தை வாங்கணுன்னே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவளுக்கு குழந்தை பிறக்குது. அது பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்டே டல்லா இருக்கு. தண்ணியில் இருக்கிற முதலையுமே இறந்து போயிருங்க. க்ரௌலியோட ஒய்ஃப் கொடுத்த சாபமுமே பழிச்சிருது. அந்த குழந்தை பிறந்தோன்னையுமே ஒரு மனுஷனும் மிருகம் கலந்த மாதிரி இருக்கு. அந்த நர்ஸ் அந்த குழந்தைய பார்த்தோன்னுமே வாயை பொழந்துட்டு அங்கேயே இறந்துருது. அதுக்கப்புறம் க்ரௌலி அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு விக்டர் க்ரௌலின்னு பேர் வைக்கிறாரு. அவனை வளர்க்கறத யாருக்குமே தெரியாம பாத்துக்கிறாரு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவன் உருவம் அப்படி இருக்கிறதுனால இல்ல, அவரு தப்பான அஃபேர்ல இருந்து தன்னுடைய ஒய்ஃப் கொடுத்த சாபத்தினாலதான் இந்த குழந்தை இப்படி பிறந்திருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் பார்ட் 1ல விக்டர் க்ரௌலிக்கு நடந்த சீன் எல்லாமே இதுல காமிச்சிருக்காங்க. அது நடந்த பிறகுதான் விக்டர் க்ரௌலி அவனோட அப்பாவோட ஆவியுமே அந்த காட்டுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொல்லுதுன்னு இந்த ஜாம்பி சொல்றான். ஆனா இவன் அந்த காட்டுல எந்த பேயுமே கிடையாது,
உண்மையாலுமே விட்டுருக்கோழி சாகாம இன்னுமே அங்கதான் இருக்கான். நேத்து நைட்டு என் கூட வந்தவங்க எல்லாத்தையுமே அவன் தான் கொலை பண்ணான். அதை நான் என் கண்ணால பார்த்தேன். அது மட்டும் இல்லாம எங்க அப்பா அண்ணனையும் கொண்டு அவனோட வீட்டுக்குள்ளதான் டெட் பாடியா வச்சிருக்கான். ப்ளீஸ் அதை நான் எடுத்து அவங்க 2 பேத்துக்கு நான் ஃபியூனரல் பண்ணியாகணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். திரும்பவும் அந்த காட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்கங்கிறா. என்னாலெல்லாம் உன்னை அந்த காட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா உங்க அப்பா பண்ண காரியம் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு அந்த காட்டுக்கு விட்டுருக்கோழிக்கு என்ன சம்மந்தம்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 3 பசங்க பட்டாசெல்லாம் கொளுத்தி விட்டுருக்கோழி வீட்லயே போடுவாங்கல்ல, அதுல ஒரு பையன் தான் இவளோட அப்பா. அதனாலதான் விட்டுருக்கோழி உன்னோட அப்பாவையே கொண்டிருப்பான். அவன் உன்னையும் கொல்லாம விட்டதே பெரிய அதிர்ஷ்டம். நீ ரிவெஞ்ச் எடுக்க போறன்ட்டு அவங்ககிட்ட போய் மாட்டிக்காத. அதுவும் நம்ம மோதுறது மனுஷன் கிடையாது, அது ஒரு மிருகம். அதனால அங்க திரும்பவும் போகணும்னு நினைக்கிற எண்ணத்தையே விட்டுருங்கிறான். ஆனா இவள பாத்தீங்கன்னா, நீங்க என்ன அங்க கூட்டிட்டு போனா நீங்க பண்ற இந்த இல்லீகல் பிசினஸ் நான் போலீஸ் கிட்டே சொல்லிடுவேன்னு அவனையே பிளாக்மெயில் பண்றா. அவனுக்கும் வேற வழி இல்லாம சரி நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன், ஆனா அதுக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படும், அவங்க எல்லாத்தையுமே நான் ரெடி பண்றேன், பட் ஒரு கண்டிஷன் இருக்கு, உனக்கு தனியா உங்க சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வாங்குறான். அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. அவன் அங்கிருந்து போன பிறகு இந்த ஜாம்பி வந்து அவனோட அசிஸ்டன்ட் கூப்பிடுறான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த டூரிஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு கைடு கூட்டிட்டு போயிருப்பான்ல, அவனோட அண்ணன் தான் இவன். இவனுக்கு 2 பேருமே ட்வின்ஸ். இவனோட பேர் பாத்தீங்கன்னா ஜஸ்டின். ஜாம்பி அவங்ககிட்ட நேத்து நைட்டு உன்னோட தம்பியும் சில டூரிஸ்டும் அந்த காட்டுக்கு போனாங்க, அவங்க இன்னுமே திரும்பி வரல, அவங்க எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சாகணும், அதனால நீ சில ஆட்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி திரும்பவும் நம்ம அந்த காட்டுக்கு போய் அவங்க எல்லாத்தையுமே நம்ம கூட்டிட்டு வர போறோம்னு இவங்கிட்ட அந்த வேலையை செய்ய சொல்றான். இங்க மேரி பத்த காமிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு இன்னுமே அந்த விட்டுருக்கோழி பத்தின பயம் போகவே இல்லை. குளிக்கிறப்ப கூட பக்கத்திலேயே கண்ணை வச்சுக்கிட்டே தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டு கதவை தட்டுறாரு. இதோ நான் வரங்கிறான். ட்ரெஸ் எல்லாம் போட்டு கீழே போயிட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா உண்மையை சொல்லிட்டு நீங்களும் எங்க கூட எனக்கு துணையா அந்த ஐலாண்டு வரணுங்கிறான். ஆனா அவன் நம்ம அங்கெல்லாம் திரும்ப போக வேணாம், இதை நம்ம போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க பாத்துப்பாங்கிறான். போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா என்ன கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னால அந்த காட்டுக்கு திரும்ப போகவும் முடியாது, அதனால போலீஸ் கிட்ட சொல்லாதீங்கிறா. அவன் வந்து நீ திரும்ப அந்த காட்டுக்குள்ள ஒன்னும் போக வேணாம், இப்பதான் அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்க, திரும்பவும் போய் அங்க மாட்டிக்காத, அங்க போக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கிறான். சரி நான் அங்க போக மாட்டேன்னு இவளும் ப்ராமிஸ் பண்ணிடுறா. ஆனா அடுத்த சீன்லயே இந்த கிழவனை ஏமாத்திட்டு அந்த ஜாம்பி அரேஞ்ச் பண்ற மீட்டிங்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த மீட்டிங்க்கு அப்படியே ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு வரா. இவளை பாத்தீங்கன்னா ஒரு தாடிக்காரன் குண்டை கிட்ட போய் உட்கார்றா. இவளுக்கு வந்து அவன் மேல ஏதோ ஒரு கிரஷ் இருக்கு, அவனுக்காக தான் இந்த மீட்டிங்கே வந்திருக்காளாட்டிருக்கு. இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா கடைசியில ஒரு தரமான சம்பவம் ஒண்ணு இருக்கு. இந்த மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே போட்மேன்ஸ் அண்டர்ஸ் வேட்டைக்காரனுங்க. இவனுங்க எல்லாத்தையுமே உட்கார வச்சுட்டு அங்க ஜாம்பி வந்து உங்க எல்லாத்துக்கும் நான் $500 தரேன், இன்னைக்கு நைட் மட்டும் என் கூட அந்த அனி ஐலாண்ட் வந்து என்னோட போட்டை மட்டும் எடுத்துட்டு வர்றதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இவங்களை பொய் சொல்லி வர வைக்க பாக்குறாரு. ஆனா இவன் பொய் சொல்றான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியுது. சாதாரண போட் எடுத்துட்டு வரதுக்கு எதுக்காக நீ $500 தரேன்னு ஒவ்வொருத்தன கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு மொட்டத்துல நரசு தாடிக்காரன் ஒழுங்கா நீ உண்மை சொல்லி எதுக்காக அங்க போறன்னு கேக்குறான். அங்க விட்டர்க்ரோலி இருக்கான்னு ஜாம்பி அவனோட பேரை சொன்ன உடனே உட்கார்ந்து இருக்கிற பாதி பேர் எந்திரிச்சிடறானுங்க. ஜாம்பி அவங்கள எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பாக்குறான், ஆனா அவனுங்களா அதை காதலியே வாங்காம அங்கிருந்து போறானுங்க. அந்த மொட்டத்துல எந்திரிச்சு போறப்ப ஜாம்பி அவங்கிட்ட போய் நீ பெரிய வேட்டைக்காரன் நான் கேள்விப்பட்டேன், நீ என்ன அந்த விட்டுருக்கோழியை பார்த்து பயந்துக்கிறியான்னு கேக்குறான். அவன் சொல்றான் எனக்கெல்லாம் எந்த பயமே இல்லைங்கிறான். அப்பனா நீ எங்க கூடவா போய் என் போட்டை எடுத்துட்டு வந்துடலாம், உனக்கு நான் சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமாவே தரங்கிறான். அந்த மொட்டை இன்னும் சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் அந்த இடத்துக்கு மேரியோட அங்கிள் அவளை தேடிட்டு அந்த இடத்துக்கே வந்துடுறாரு. மேரி கிட்ட போயிட்டு நான் அவ்வளவு சொல்லி கேட்காம நீ இங்க வந்துட்டுல, சரி பரவாயில்ல விடு, நான் உனக்கு துணையா உன் கூடயே தான் வருவேன், ஆனா ஒரு கண்டிஷன், உங்க அப்பா அண்ணனோட டெட் பாடி கிடைக்கலன்னா நம்ம அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, உடனே இங்க வந்துடணுங்கிறான். அப்புறம் அவளும் சரின்னு ஒத்துக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே போட் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பெரிய போட்ல ஒரு 10 பேராட்ட வந்துகிட்டு இருக்கானுங்க. பின்னாடி வர சின்ன போட்ல ஒரு 3 பேர் வந்துகிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற தண்ணியில நிறைய முதலைங்க வேற இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தப்பி தவிர கூட இந்த தண்ணிக்குள்ள எல்லாம் இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரானுங்க. மேரி பத் வந்து ஜாம்பிட்ட இவங்க எல்லாத்தையுமே இப்படி போய் சொல்லி கூட்டிட்டு போறீங்களே, இவங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறா. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு, நம்ம உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லைங்கிறான். அதுக்காக இவங்க எல்லாத்தையுமே அவங்ககிட்ட போய் மாட்டி விடுறோமோன்னு எனக்கு தோணுதுங்கிறா. நீ அதை நினைச்செல்லாம் குழப்பிக்காத, அங்க நடந்தெல்லாம் சொல்லி இவங்களை கூப்பிடுனா ஒரு பையன் கூட நம்ம கூட வரமாட்டான், அது மட்டும் இல்லாம நம்ம இத்தனை பேர் இருக்கோம், இன்னைக்கு அந்த விட்டுருக்கோழிய நம்மளான்னு பாத்திரலாங்கிறான். ஜஸ்டின் வந்து தண்ணியில அந்த போட்டோட ஒரு பீஸ் கிடக்குது, அதை பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றான். அவங்களும் வந்து அதை பாக்குறாங்க. அப்புறம் எல்லாருமே அந்த காட்டுக்கு போய் ஈவினிங் டைம்ல இறங்குறாங்க. எல்லாரும் கையில கன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போக போக இருட்டும் ஆயிருது. ஒரு எல்லை முடியில் நடந்து போயிட்டு ஜாம்பி வந்து ஒரு 3 டீமா பிரிஞ்சு போய் அவனோட வீட்டதெல்லாம் அப்பதான் நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியுங்கிறான். அவங்களும் சரின்ட்டு எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போறானுங்க. ஒரு குண்டு பையில குள்ளா போட்டுக்கணும் ஏறிக்கிட்ட போயிட்டு முதல்ல எல்லாம் சுட்டு விளாண்டு இருக்கானுங்க. சுடுறதுனால துப்பாக்கி சவுண்ட் வேற ரொம்ப அதிகமாவே கேக்குது. பக்கத்துல இருக்கிறவன் அட கிறுக்கு பையில சுடாதரா சத்தம் அதிகமா இருக்குதுங்கிறான். அப்ப அவனுங்களுக்கு பின்னாடி செடிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இந்த குள்ள
குல்லா போட்டோம் அப்படியே மெதுவா முன்னாடி போய் என்னன்னு பாக்கலான்ட்டு போறான். செடிக்குள்ள இருந்து விட்டுருக்கிறவளே அவனை தள்ளி விட்டு மேல ஏறி உட்காரான். இந்த குண்டை அவனை பார்த்த உடனே பயந்துட்டு அங்கிருந்து ஓடிடுறான். கோடாலியே கையில் எடுத்து அதை திருப்பி அவனோட மூக்குலையும் வாயிலையும் அடி அடின்னு அடிக்கிறான். அவன் அடிக்கிற அடியில கீழ்றவனுக்கு மூக்கு கீழே பாதி மூஞ்சியே இல்லாம போயிருது. இந்த குண்டு பையன் கரைகிட்டு நின்றுகிற போட்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்ட்டு போட்டை ஸ்டார்ட் பண்றான். ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேது. திரும்பவும் ட்ரை பண்றான். போட்டு ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா அங்க கரெக்டா விட்டுருக்கிறவளி வந்துடுறான். குண்டனை பிடிச்சி தண்ணிலேயே இழுத்து போட்டு அவனோட மூஞ்சை கீழே சுத்திட்டு இருக்கிற அந்த ஃபேன்லயே வச்சிடறான். அவனுக்கு மூஞ்சியே இல்லாம போயிருது. அங்கேயே அவன் செத்தும் போயிடுறான். இங்கே இவங்களை காமிக்கிறாங்க. இந்த குண்டு பையனுக்கும் இவளுக்கும் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மேரி வந்து அந்த விட்டுருக்கவளி வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாத்தையும் உள்ள கூட்டி போய் காமிக்கிறான். அங்க அவங்க அப்பாவோட டெட் பாடி எல்லாம் எதுவுமே இல்ல. அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு இடிஞ்சு போன வீடு இருக்கு. எல்லாருமே அதுக்குள்ள போறாங்க. இந்த குண்டனை இவளு இங்க மேட்ரு பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி விட்டுருக்கவளி வந்து அவனோட தலைய ஒரே வெட்ட வெட்டிடுறான். ஏன்டா நிறுத்திட்டேன்னு இவ பின்னாடி திரும்ப பார்த்தா கோடாலியோட விட்டுருக்கவளி நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்து பயந்துகிட்டு இவ அப்படியே தவந்துகிட்டே போறான். இந்த மிருக பயிலும் அவ பின்னாடியே போய் அவளோட டிக்கிலேயே சொருகிறான். இவன் நிமிந்து பார்த்துனே அவளோட நெஞ்சிலேயே கோடாலியை சொருகிறான். அவன் அங்கேயே இறந்துடுறான். இவனுங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டானுங்க. உள்ள எந்த டெட் பாடியுமே இல்ல. அப்பதான் ஜாம்பி வந்து ஜஸ்டின் கிட்ட சொல்றான் அவனோட தம்பி இறந்ததை. அவன் அதை கேட்டு ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான். வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. விட்டுருக்கோழி வந்துட்டான்ட்டுருக்குன்னு டோரை உடனே க்ளோஸ் பண்ணி ஏதோ ஒரு பொருள் எடுத்து கதவுக்கு முட்டை கொடுக்குறானுங்க. இங்க வெளியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இவனுங்களுக்கும் செடிக்குள்ளலாம் ஏதோ ஒண்ணு அசைற மாதிரி இருக்கு. எந்திரிச்சு கன் எடுத்து எங்கெல்லாம் செடி அசைதோ அங்கெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பக்கத்துல இருக்கிற இன்னொரு செடிக்குள்ள சத்தம் கேட்டோன்னே முன்னாடி இருக்கிற இந்த கெல்ட்டு பையன் சுட்டுறான். வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த மொட்டத்துல கன் சவுண்டை கேட்டோன்னே நம்ம ஆளுங்க அந்த விட்டுருக்கவளையே சுட்டுட்டாங்களாட்டு இருக்குங்கிறான். ஜஸ்டின் வந்து பயந்துகிட்டு இங்க இருந்து நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கிறான். ஆனா உள்ள இருக்கிறவங்க வெளியே போகாத, நம்ம ஆளுங்க வந்தோடனே வெளியே போலாங்கிறாங்க. வெளியே இந்த கெல்ட்டு பையன் டபுள் பேர்ல நல்லா குறி வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி இருக்கிற இந்த குல்லா போட்டவன் நொய்யுன்னு பேசிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். கோவத்துலவன் நீ ஒழுங்கா அமைதியாரு இல்லைன்னா உன்னை சுட்டுருவாங்கிறான். அப்ப செடிக்குள்ள இருந்து ஒரு பெரிய ரம்பம் வெளியே வருது. இவனுக்கு ரெண்டு பேரும் கண்ணா பின்னான்னு சொல்றானுங்க. இந்த மிருக பையன் ரம்பத்தை ஆன் பண்ணிட்டு முன்னாடி வர்றப்ப அவன் மேல ஏதோ 1-2 புல்லட் படுது. அதெல்லாம் அவனுக்கு உரைக்கவே மாட்டேது. இவனுக்கு ரெண்டு பேர்த்தோட கவட்டி கடியில ரம்பத்தை விட்டு அப்படியே மேல தூக்குறான். இவனுங்களும் வழியில கத்துறானுங்க. இவனுங்க கத்துறதை விட அந்த காட்டுவாசி பையன் கத்திக்கிட்டே ரம்பத்தை மேல முடியலையும் தூக்குறான். இவனுக்கு உடம்பு அப்படியே ரெண்டாவே பிஞ்சிருதுங்க. உள்ள இருக்கிற அந்த கெல்டு பையன் மேரி பத்துக்கிட்ட நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்கிறான். ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. ஜஸ்டினும் அதே சகல வா நம்ம ஒளிஞ்சுக்கலான்னு மேரி பத்த உள்ள கூட்டிட்டு போய் ரெண்டு பேருமே ஒளிஞ்சிருக்காங்க. மேரிட்ட உண்மையாலுமே என் தம்பி இறந்துட்டானான்னு கேக்குறான். அவளும் சாரி என்ன மன்னிச்சிரு ஆமாங்கிறா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப ஜஸ்டின் வந்து அந்த ஜாம்பியை பத்தி ஒரு உண்மையை உளறிடுறான். அதை கேட்ட உடனே மேரி அங்கிருந்து அவளோட அங்கிளை பாக்குறதுக்காக ஓடி போயிடுறா. ஜஸ்டின் பையன் உடனே கதவை லாக் பண்ணிடுறான். அப்ப செடிக்குள்ள ஏதோ ஒண்ணு அசைற மாதிரியே இருக்கு. இவன் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே மெதுவா பின்னாடி போய் ஒரு கபோர்டு ஒண்ணு இருக்கு அதுக்குள்ள ஒளிஞ்சு நின்னுக்கிறான். கையிலயும் ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி இருக்கு. டார்ச் ஆன் பண்ணி பார்த்தா ஒரு சிலந்தி அது தட்டி விட்டுட்டு சுத்தியும் டார்ச் அடிச்சு பாக்குறப்ப திடீர்னு விட்டுருக்கவளி முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த கபோர்டை உடைச்சிட்டு வெளியே வந்து இவன் ஓடலான்னு பாக்குறப்ப முதுகுலயே கோடாலேயே சொருகிறான். இந்த மரத்தை எல்லாத்தையுமே நைஸ் பண்ற ஒரு மிஷின் இருக்கும் பாத்திருக்கீங்களா? அதை கையில எடுத்துக்கிட்டு ஜஸ்டினோட தலையிலேயே வச்சு அரைன்னு அரைக்கிறான். அவனோட தலையே செதறிடுது. இந்த அங்கிள் பையன் கதவு கிட்ட நின்று துப்பாக்கியில சுட்டு உள்ள போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப கதவை உடைச்சுக்கிட்டு அந்த கிரௌலியே வெளியே வரான். இவனுக்கு மண்டையிலேயே அடிபட்டுருது. மேரியை பத்தி அந்த கண்ணையே இழுக்க முடியாம இழுத்துக்கிட்டு இருக்கா. அவனுங்க எல்லாம் குறி வச்சு நின்னுறானுங்க. இவ பின்னாடியே அந்த கண்ணை எடுத்துட்டு வந்து இவனோட தலையிலேயே அடிச்சிடறா. இவன் ஒரே தள்ளுதான் தள்ளுறான். இவன் எங்கேயோ பறந்துட்டு போய் விழுகிறா. இந்த மொட்டையன் கண்ணிலேயே சொல்றான். அவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே ஆகல. அப்புறம் இவனுக்கு ரெண்டு பேருமே தள்ளிக்கிட்டே போறானுங்க. இந்த மொட்டையனை பாத்தீங்கன்னா விட்டுரு கவுளிக்கே சரியா நின்று அவனையவே கீழே தள்ளி போட்டு குத்துன்னு குத்துறான். மேரி வந்து அவனோட அங்கிளுக்கு அடிபட்டுன்னு என்னாச்சுன்னு இவ கிட்ட போய் பாக்குறப்ப இந்த ஜாம்பி நாயி மேரிய பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போறான். அங்க அந்த மிருக பையில பாத்தீங்கன்னா மொட்டையனோட தலையை பிடிச்சு இடின்னு இடிச்சு அவனை தூக்கி வீசிடுறான். சாமி மேரிய கூட்டிட்டு வெளியே போயிட்டு இந்த வீட்டோட கதவை லாக் பண்ணிடுறான். மொட்டை தலையும் கீழ் இருக்கிற சேர் எல்லாம் எடுத்து அவனை அடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்துட்டு அவனை வெட்டலான்ட்டு போறப்ப அவனோட காலில் ஒரே உததான் உதைக்கிறான். அவனோட காலே உடஞ்சிருது. மொட்டையனோட வாயை டேபிள்லயே வச்சு பின்னாடி இருந்து தலையிலேயே ஒரு உதைக்கிறான். அவனோட மூக்குக்கு மேல இருக்கிற பாதி மட்டும் அப்படியே பிஞ்சுக்கிட்டு தனியா போகுது. இவன் இங்க மேரிய இழுத்துட்டு வெளியே வர்றப்ப உள்ள இருக்கிற அந்த கிழவனுக்கு பின்னாடி விட்டுருக்கவளி வந்து நிக்கிறான். இந்த கிழவனுக்கு தில்ல பாத்தீங்கன்னா வாடா இன்னைக்கு நீயே நானா பாத்திரலான்ட்டு அவனையே சண்டை கூப்பிடுறான். அப்பதான் இந்த ஜாம்பி பையன் எதுக்காக அவளோட அங்கிள உள்ளேயே விட்டுட்டு வந்தான்னு சொல்றான். அது ஏன்னா உள்ள இருந்த அந்த மொட்டை தலைய மேரியோட அப்பா இவனுக்கு 3 பேரும் தான் சின்ன பையலா இருக்கிறப்ப விட்டுருக்கவளியோட வீட்லயே பட்டாசை போட்டு நெருப்பு வச்சுட்டு இருப்பானுங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் விட்டுருக்கவளி இந்த காட்டுக்கு வர்ற மனுஷங்க எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அந்த சம்பவத்துக்கு காரணமான 3 பேர்த்தையுமே விட்டுருக்கவளி கொன்னுட்டானா இனிமே யாரையுமே கொல்ல மாட்டான் அப்படின்ட்டு தான் மேரியோட உங்க அப்பாவோட அண்ணனையுமே நீ கூட்டிட்டு வரணும்னு நான் உங்ககிட்ட சொன்னேங்கிறான். மேரி வந்து
வந்து சொல்றா, அட கிறுக்கு பயிரே, அது எங்க அப்பாவோட அண்ணன் கிடையாது, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. எங்க சித்தப்பா சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருங்கிறா. இவன் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு அப்படியே திரும்புறான். விற்று கவுளி வெளியே வந்து கோடாலியோட இவனை நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் பெரிய இவனாட்ட, வாடா இன்னைக்கு என் கையில தான் உனக்கு சாவுண்டு கையில இருக்கிற துப்பாக்கி கீழே போட்டு அவனோட கழுத்தை போய் பிடிச்சுன்னு இருக்கிறான். ஏன்டா அவன் கையிலேயே கோடாலி இருக்கு, இங்கிருந்து சுட்டு தள்ளுறதை விட்டுட்டு அதை கீழே போட்டு அவனோட கழுத்தை போய் நெருக்கிட்டு இருக்கான். அவனை பாத்தீங்கன்னா கோடாலியால அவனோட இடுப்பை வெட்டுன்னு வெட்டி தனியாவே பிரிச்சிடறான். கோடாலியை கீழே போட்டு அவனோட முதுகெலும்பு வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சி இந்த தோலை உரிச்சிருவன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான்லாம் பார்த்ததே இல்லை, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா அதை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அவனோட முதுகிலேயே காலை வச்சு எலும்பு பிடிச்சி இழுன்னு இழுக்கிறான். தோல் அப்படியே அவனோட காலு கீழே இருக்கு. சதை எல்லாமே அப்படியே உருகி கையில தனியா எடுத்துறான். பின்னாடி மேரி அவனோட கோடாலியை எடுத்து இவன் திரும்புறப்ப தலையிலேயே போட்டுறான். இவன் கீழே விழுந்துடுறான். அந்த கோடாலியை திரும்பவும் எடுத்து விடாம அவன் தலையில வெட்டுன்னு வெட்டுறா. அவனுக்கு தலையே இல்லாம போயிடுது. அப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு விரல் மட்டும் அசையுது. இவ பக்கத்துல இருக்கிற கன்னை எடுத்துட்டு வந்து சாவுடான்னு அவனோட தலையிலேயே சுடுறா. அதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இன்னும் இந்த படத்துக்கு பார்ட் 3 பார்ட் 4 வேற இருக்கு. உங்களுக்கு பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல மூவில சந்திக்கிறேன். டாடா.